12th standard complex number introduction 3. இப்போ இதுல போன வீடியோல 11 வரைக்கும் பார்த்தோம். இந்த இதுல 12. இதுல வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்க்க போறோம். காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட். காஞ்சுகேட்டுங்கிறது என்னன்னா இணை கலப்பு எண்ணுது. பிளஸ் இருந்தா மைனஸ் போட்டுக்கணும், மைனஸ் இருந்தா பிளஸ் போட்டுக்கணும். அந்த மாதிரி உள்ளதான் காஞ்சுகேட் பேரு, இணை கலப்பு எண்ணு பேரு. இப்போ இதுல வந்து இசட் வச்சு எழுத போறோம். Z1 பிளஸ் Z2 ஹோல் பார் அப்படி இருந்ததுன்னா இது என்னவா மாத்திக்கலாம், தனித்தனியா மாத்திக்கலாம். இந்த மேல உள்ளதை பார்ன்னு சொல்லணும். Z1 பிளஸ் Z2 ஹோல் பார் எல்லாத்துக்கும் சேர்த்து உள்ளது அது மாதிரி இருந்ததுன்னா தனித்தனியா பிரிச்சுக்கலாம் பார். இது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ். இதே மாரி எடுத்தது மைனஸ் Z1 மைனஸ் Z2 ஹோல் பார், இதையும் அந்த மாதிரி தனியா பிரிச்சுக்கலாம். Z1 மைனஸ் Z2 அதே மாதிரி தான். இந்த மாதிரி பெருக்கலுக்கு உண்டு. Z1 இன்ட்டு Z2 ஹோல் பார் அது மாதிரி இருந்ததுன்னா Z1 டாட் Z2 தனித்தனியா போட்டுக்கலாம். இது அதே மாதிரி டிவைட்ல Z1 டிவைட் Z2 ஹோல் பார் ரெண்டுக்கும் சேர்த்து ஹோல் பார் அதே மாதிரி இருந்தா தனித்தனியா இதுலயும் பிரிச்சுக்கலாம். Z1 பார் டிவைடட் பை Z2 பார். இப்போ இதுல வந்து கீழே உள்ளது எப்படி இருக்கக்கூடாதுன்னா ஜீரோவா இருக்கக்கூடாது. Z2 நாட் ஈக்குவல் டு Z2 பார், Z2 பார் நாட் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும். இதான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட். பிளஸ்க்கு இருக்கு இணை கலப்பு எண் பேரு, பிளஸ் மைனஸ் பெருக்கல் வகுத்தல். இதுக்கு வந்து 4க்கும் இந்த மாதிரி காஞ்சுகேட் ஃபார்ம் தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் 13th ஃபார்முலா. வரிசையா நம்பர் போட்டிருக்கேன் எல்லாத்துக்கும். 13வது ஃபார்முலா ரியல் ஆஃப் இசட். இது ரியல்னு REன்னு போட்டாலே ரியல்னு அர்த்தம். இஸ் ஈக்குவல் டு அது மாதிரி போட்டா Z பிளஸ் Z பார் டிவைடட் பை 2. இதான் வந்து ரியல் ஆஃப் இசட். அடுத்தது அதே மாதிரி இமேஜினரி ஆஃப் இசட். அப்படின்னா நடுவுல மைனஸ் வரும். Z மைனஸ் Z பார் டிவைடட் பை இதுல ஒரு I சேர்ந்து வரும். ஏன்னா இமேஜினரி பார்ட் இல்லையா, அதனால கற்பனை. இது வந்து உண்மை, இது வந்து என்னது கற்பனை. மெய்ன்னு சொல்லலாம், இது வந்து கற்பனைன்னு சொல்லலாம். இதுல பிளஸ்ன்னு வரும், இதுல மைனஸ் வரும். கீழே இங்க 2க்கு பதிலா இங்க என்ன வரும், 2I வரும் இங்க. இதான் வந்து இதனுடைய ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஒன் 15th ஃபார்முலா Z பவர் n ஹோல் பார் தட் இஸ் ஈக்குவல் டு. இந்த மாதிரி இருந்தா என்ன செய்யலாம்னா Z பாரை தனியா கொண்டு வந்துடலாம், ஹோல் பவர் என்ன தனியா கொண்டு வந்துடலாம். இதுல வந்து உள்ள இருக்கு என்ன, இதுல கொண்டு வரும்போது Z என்ன வரும், Z வந்து Z பார் ஹோல் பவர் என்ன ஆயிடும், n வந்து மேல கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட் ஃபார்முலா. Next one, Z is real. Z is real. Then Z equal to Z bar. ரெண்டும் சமம், ஈக்குவல். ரெண்டுமே ஈக்குவல். Z வந்து ரியலா இருக்கும்போது ரெண்டுமே என்ன ஆகும், ஈக்குவல்னு ஆயிடும். Z-ம் Z பாரும். நெக்ஸ்ட் ஒன் Z is imaginary. Z is imaginary. Then Z equal to மைனஸ் வரும். இதுல இதேதான் இங்க பிளஸ் இருக்க இடத்துல என்ன வரும், மைனஸ்னு வரும். இந்த மாடலஸ்ல இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட்ல இது முடிச்சு. நெக்ஸ்ட் ஒன் வெறும் மாடுலஸ். இதே இதுல வெறும் மாடுலஸ் வச்சு பார்க்க போறோம். இப்போ பார்த்தது மாதிரிதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். மாடுலஸ்னா மட்டுன்னு அர்த்தம். மாடுலஸ்னா மட்டு. இப்ப இதுல வந்து Z ஈக்குவல் டு X பிளஸ் IY. இதெல்லாம் சம்ல வரும்போது யூஸ் ஆகுதுன்னா
இதெல்லாம் ஃபார்முலா மாதிரி படிச்சுக்கிட்டு உனக்கு ஈஸியா இருக்கும், அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா மாடுலஸ் இசட், இது வந்து என்ன ஆகும், இது என்னன்னா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இது மாடுலஸ் இசட். முன்னாடி ஒன்று போட்டோம், இசட் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய்ன்னு இருந்தா இசட் பார் ஒன்று இருக்கு. இது வந்து மாடுலஸ், அது என்னது இசட் பார். அப்படி இருந்தா குறியை மட்டும் மாத்திக்கணும் இல்லையா. முன்னாடி போன ஃபார்முலாவில் சொல்லியிருக்கேன், இங்கே பிளஸ் இருந்தா இங்க என்ன ஆகும், மைனஸ் ஆகும். இது வந்து இசட் இசட் பார், இது வந்து இசட் மாடுலஸ். ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்சுங்க, குழப்பிக்க கூடாது. இது எக்ஸ் பிளஸ் ஐஒய்னா இது எக்ஸ் மைனஸ் ஐஒய். இங்க அதே மாதிரி இசட்னா மாடு இசட்னா என்ன பண்ணணும், இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். எடுக்கும்போது இதுக்கு ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர்னு வரும், இதுக்கு ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்னா ஐஒய் ஸ்கொயர்னு வரும். இல்லையா. இப்ப இதுல தனித்தனியா ஸ்கொயர் பண்ணும்போது ஐ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு வரும். அப்ப ஐ ஸ்கொயர் என்ன, -1 இல்லையா, மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். ஒண்ணுங்கிறது போடணும்னு அவசியம் இல்லை. அப்ப என்ன ஆயிடும், ஐ ஒய்யை ஹோல் ஸ்கொயர் பண்ணா ஐ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இங்க என்ன ஆகும், ஐ ஸ்கொயர்டுங்கிறதுக்கு -1ன்னு போடுற, இந்த ஒய் ஸ்கொயர் போடுற, அதான் இங்க போட்டிருக்கோம். இதை ஹோல் எப்படி ஒய் ஹோல் ஸ்கொயர் போட்டா என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும் இந்த இடத்துல. அதனாலதான் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு போட்டிருக்கோம். இது ஓகேவா. இதுல நோட்ஸ்லாம் வந்து சைட்ல நோட் பண்ணீங்க தேவைன்னா. நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ஒன் 19. இப்ப இதுல வந்து மாடுலஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம இதுல பார்த்தோம் இல்லையா, காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு. அதே மாதிரி மாடுலஸ்ல சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாடுலஸ், இது எல்லாமே ப்ராப்ளத்துல யூஸ் பண்ண போறோம். அதனால தெரிஞ்சுங்க, என்னென்னு தெரிஞ்சுட்டா போதும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாடுலஸ், மாடுலஸ் பண்புகள், எதனுடைய பண்புகள், மட்டோட பண்புகள். இதுல வந்து மாடுலஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் இசட் பார். இது ஒரு மாடல். இது இசட்டா இருந்தாலும் மாடுலஸ் இசட் பார் போடுறோம். அதே மாதிரி அடுத்தது z1 பிளஸ் z2 இஸ் ஈக்குவல் டு, இந்த என்ன ஆகணும், இது ஈக்குவல் டு வராது, இன்ஈக்குவல், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு வரும். மாடு இசட் பிளஸ் மாடு z2ன்னு வரும். மாடுலஸ் z1 பிளஸ் z2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் z1. தனித்தனியா மாடு பிரிக்கலாம், ஆனா பிரிக்கும் போது என்ன செய்யணும்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போடணும். முன்னாடி எல்லாம் வெறும் ஈக்குவல் டு போட்டோம், இல்ல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. இதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. 1 வேர்ட்ல கேட்கலாம், அது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. இதுக்கு பேரு ட்ரையாங்கிள், இந்த இதுக்கு பேரு ஃபுல்லா, இதுக்கு பேர் வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்னு பேரு. தமிழ்ல அசமன்பாடுகள், ஈக்குவல்னா சமன்பாடு, இன்இக்வாலிட்டினா அசமன்பாடு, முக்கோணத்தினுடைய அசமன்பாடுகளுடைய ஃபார்முலா அது ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்னு பேரு. இந்த மாதிரி அடுத்தது பெருக்கல்ல வரும். z1 z2, இதுல வெறும் ஈக்குவல் டு தான் வரும், மாடுலஸ் z1 z2. நெக்ஸ்ட் ஒன் மைனஸ்ல வருது பாருங்க, மாடுலஸ் z1 மைனஸ் z2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இங்க என்ன சொன்னோம், பிளஸ்ல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சொன்னோம். அதே மைனஸ்ல என்ன சொல்ல போறோம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சொல்றோம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இதுல வரும்போது மாடுலஸ், ரெண்டு மாடுலஸ் வருது. இதுல வெளியில ஒரு மாடுலஸ், உள்ள வந்து தனித்தனியா ஒரு மாடுலஸ் வரும். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இதுல வந்து என்ன ஆகும், வெளியில ஒரு மாடுலஸ் இருக்கு, உள்ள தனித்தனியா மாடுலஸ் இருக்கு. இது வந்து மைனஸுக்குள்ளது, இது எதுவும் கன்ஃபியூஸ் ஆகும் பாத்துங்க. இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இது வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். இதுலயே நெக்ஸ்ட் ஒன் டிவைட்ல வருது. டிவைட்ல வரும்போது z1 டிவைடட் பை z2 அப்படி இருந்ததுன்னா ஈக்குவல் டு மாடுலஸ் z1 டிவைடட் பை மாடுலஸ் z2. இதேதான். இப்போ இதுலயே வந்து z2 நாட் ஈக்குவல் டு 0. இது போன தடவையே சொல்லியிருந்தோம், பெருக்கலுக்கும் வகுத்தலுக்கும் வந்து இவரும் ஈக்குவல் டு தான் வரும். நாம இது ஓகே, இதோட இது ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது இதே மாடல்லே வரக்கூடியது 20வது ஃபார்முலா. இதுல வந்து மாடுலஸ் z பவர் n டிவைடட் பை
மாடுலஸ் இசட் முன்னாடி சொன்னோம் இல்லையா, அதே மாடல் தான் இதுலயும் வருது. இசட்னு வருது. இதுல இருந்து இன்னொன்னு real of z less than or equal to mod z. அடுத்தது imaginary of z less than or equal to mod z. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோ. இதனுடைய கண்டினியூஷன் அடுத்த வீடியோல பார்ப்போம்.